நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் மார்பக கட்டிகளின் வகைகள், கண்டறியும் முறைகள், சிகிச்சை முறைகள் மற்றும் மார்பக புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள் குறித்து தெளிவாக விளக்குகிறார். இப்போ பிரெஸ்ட் கட்டிகள் யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் வரலாம். இதில் 40 வயசுக்கு மேலே வர கட்டிகள் தான் கேன்சர் கட்டிகள்னு கிடையாது. 20 வயசில் கூட கேன்சர் கட்டிகள் வர இப்போல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 40 வயசு மேலே வர கட்டிகள் எல்லாமே கேன்சர் கட்டிகளாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளே ரெகுலராக நம்ம பிரெஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பேர் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்பத்துலேருந்து பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஏஜ் அட்டன் பண்ணல, அதாவது பியூபர்ட்டி வந்ததுலேருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். இனிஷியலாக எனக்கு எப்படி இதுதான் கட்டி அப்படின்றது தெரியும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பிரெஸ்ட் எப்படி இருக்குன்றத முதல்ல வாரம் ஒரு முறை ஃபஸ்ட்டு செக் பண்ண ஆரம்பிக்கணும். மேலும் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய பெண்கள் மாதந்தோறும் சுய பரிசோதனை செய்வது மிகவும் முக்கியமானதாகும். மார்பக புற்றுநோயை தடுப்பதில் முக்கியமானது ஆரம்பத்திலேயே கண்டறிதல். ஸோ இந்த பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி அறையில் ஒரு மிரர் இருக்கணும் கன்ஃபார்மாக. அந்த மிரர் முன்னாடி நின்று தான் பண்ணணும். ஸோ இதை எக்ஸாமினேஷன் பண்ணும்போது மேலே இருக்கிற ஆடையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கைகள் இரண்டையும் இடுப்பில் வச்சு முதல்ல எப்படி இருக்குது நம்ம மார்பகம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ முதல்ல பார்க்கும்போது 2 மார்பகமுமே சமமாக இருக்குதா, ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்பகம் இன்னொரு மார்பகத்தை விட கொஞ்சம் பெரிதளவாக தான் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. அதை தவிர்த்து ரொம்ப பெருசாக ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தால் நம்ம செக் பண்ணணும். இதை தவிர்த்து சைஸ் பார்க்குறதோட வேறு ஏதாவது கட்டி மாதிரி ஏதாவது வெளியில் தெரிகிறதான்றதையும் செக் பண்ணணும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட காம்பு, அந்த காம்புலேருந்து ஏதாவது சீலோ நீரோ இல்லை ரத்தமோ வருதான்றதை பார்க்கணும். ஈவன் பால் வருதுன்னா கூட, அதாவது குழந்தை பெறத்துக்கு முன்னாடி பால் வருது அப்படின்னாலும் நம்ம உடனடியாக அதை செக் பண்ணிக்கணும். காம்பு சிலருக்கு உள் வாங்கும். அந்த உள் வாங்குறது சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது அப்படின்னா அது பரவாயில்லை. ஆனால் திடீர்னு இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக ஒரு வாரத்துலேயோ இல்லை போன மாதத்துக்கு இந்த மாதம் எனக்கு உள்ளே வாங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் நிப்பிள் ரிட்ராக்ஷன் சொல்லுவோம். அதுக்குமே நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகணும். யாருக்கு நெக்ஸ்ட்டு ஊசி டெஸ்ட்டோ இல்லை சதை பரிசோதனையோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3, 4 and 5, அதாவது 3ன்றது இது கேன்சர் அல்லாத கட்டிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த கட்டிகளையுமே நம்ம ஒரு தடவை ஊசி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எஃப்என்ஏசின்னு சொல்லுவாங்க. எஃப்என்ஏசிக்கு அப்புறம் பயாப்சியும் பண்ணலாம். எஃப்என்ஏசின்றது ஜஸ்ட் நீர் எடுத்து அந்த நீரில் இருக்கிறதுல கேன்சர் செல்ஸ் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறது. அதுவே ஒரு பயாப்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூல் அளவு நம்மளுக்கு டிஷ்யூ எடுப்பாங்க. அந்த கட்டியிலேருந்தோ இல்லை மார்பகத்திலேருந்தோ எடுத்து அதை நம்ம சதை பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அதில் நம்மளுக்கு கேன்சராக இல்லையான்றது ரொம்ப ரொம்ப 100% கன்ஃபார்மாக தெரியும். சில பெண்களுக்கு டிபி கட்டிகள் கூட இந்த மாதிரி கட்டிகளாக வரலாம். ஸோ அந்த டிபி கட்டிகள் கூட நம்மளுக்கு இந்த தசை பரிசோதனை, அதாவது பயாப்சி மூலமாக நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போது இந்த 4வது 5வது ஸ்டேஜுக்கு கன்ஃபார்மாக பயாப்சி பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு பண்ணி சப்போஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா மேற்கொண்டு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெட் சிடி ஸ்கேனுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தலையிலிருந்து துடைப்பகுதி வரைக்கும் முழு உடம்பையுமே ஸ்கேன் பண்ணுறது. இது எதனாலனா நம்மளோட கேன்சர் ஏர்லி ஸ்டேஜா இல்லை ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு சின்ன கட்டி தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு லிவர்லையோ இல்லை நம்ம நுரையீரல்லையோ பரவி இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த பெட் ஸ்கேன் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். மூளைக்கு போனால் கூட நம்மளுக்கு இதில் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த பெட் சிடி ஸ்கேன் மார்பக புற்றுநோய் கன்ஃபார்ம் ஆனால் யூஸ்வலாகவே டாக்டர்ஸ் பண்ணுவோம். மார்பகத்தில் உருவாகும் கட்டிகள் பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று தீங்கற்ற கட்டிகள்,
மற்றொன்று தீங்கு தரும் கட்டிகள், அதாவது புற்றுநோய் கட்டிகள். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். Phone 044-4202-7711. Mobile 98414-51611. மார்பக கட்டிகளை கண்டறிய மருத்துவர்கள் உடல் பரிசோதனை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், மேமோகிராம் போன்ற பரிசோதனைகள் மற்றும் தேவையான நிலையில் திசு பரிசோதனை மூலம் நோயை உறுதி செய்வார்கள். ஸோ இப்போ இந்த மார்பக புற்றுநோயை நம்ம சீக்கிரமாக பார்க்கறதுனால என்ன பயன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரின்றது வந்திருக்கு. இந்த பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரினா என்னென்னா, நம்மளோட கேன்சர் கட்டியும் அதை சுற்றி ஒரு அளவுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த கட்டியை நீக்கிடுவோம். நீக்கிட்டு அதுக்கப்புறம் முழு மார்பு எடுக்காமல் அதுக்கு பதிலாக ரேடியோ தெரப்பியும் கீமோதெரப்பியும் கொடுப்போம். இதனால் வந்து லேடிஸ்க்கு சைக்கலாஜிக்கலாகவும் சரி அண்ட் சோஷியல் இதுலேயும் வந்து நம்மளுக்கு அந்த மார்பு இல்லைன்ற ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனால் பெண்கள் யூஸ்வலாகவே அந்த கட்டி இருக்கிறத வெளியில் சொல்ல பயந்துக்கிட்டு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் நம்மக்கிட்ட வராங்க. அந்த ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 வரும்போது நம்மளால் வந்து அந்த முழு மார்பகத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஸ்டேஜஸில் கூட நம்மளுக்கு இப்போது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்ற ஆப்ஷன் வந்திருக்கு. அதாவது இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழு மார்பகத்தை அகற்ற வேண்டியிருக்கும். அகற்றினதுக்கு அப்புறமா அதே சிட்டிங்லேயோ இல்லை பேஷண்ட் சிலர் வந்து ஒரு 6 மாதங்கள் ஆஃப்டர், அதாவது இந்த கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ முடித்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணிப்பாங்க. அந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரியில் என்ன பண்ணுவோன்னா, அடி வயிற்றிலிருந்து நம்ம தசைப்பகுதி அந்த ஃபேட் இருக்கிறதுல அதை எடுத்து நம்ம மார்பகம் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி மூலமாக பெண்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்களுக்கு மார்பு இல்லைன்ற ஃபீல் இருக்காது. ஏன்னா ஒரு மார்பு எப்படி இருக்கோ அந்த மார்பு மாதிரியே இதை வந்து ரெடி பண்ணி வைக்க முடியும். இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி சர்ஜரி வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் சிலிக்கான் பேஸ்டில் ப்ராஸ்தசிஸ் மாதிரி இப்போ வைக்கிறாங்க. இது ரெண்டுமே எங்களால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு கூட இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு இன்னர் வேர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்காகவே இன்னர்ஸ் வேர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மார்பு எடுத்தது தெரியாது. சர்ஜரி பார்த்திங்கன்னா ஒன்று பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சொன்னேன், இன்னொன்று வந்து மாஸ்டெக்டமி, அதாவது முழு மார்பகத்தை வந்து அகற்றுறது. இந்த முழு மார்பகத்தை அகற்றும் போது யூஸ்வலாக அந்த கட்டி அளவை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். சப்போஸ் கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம மார்பகத்தை எடுத்ததுக்கப்புறமா அதை தையல் போட்டு கிட்ட கொண்டு வர முடியாத ஸ்டேஜில் இருக்கும் போது முதல்ல கீமோதெரப்பி கொடுப்போம். அதுக்கு பேர் வந்து நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி. இதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமும் நம்ம கீமோதெரப்பி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது தவிர்த்து நம்ம கரண்ட் வைக்கணும், அதாவது ரேடியோ தெரப்பி. இது ரொம்ப காமனாக நம்ம பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரி பேஷண்ட்ஸ்க்கு வைப்போம். இதை தவிர்த்து சிலருக்கு ரொம்ப அதிகமாக பரவல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வைப்போம். இதை தவிர்த்து வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் தெரப்பி. இது வந்து நம்ம பயாப்சி ரிப்போர்ட் பொறுத்து நம்மளுக்கு தெரியும். நம்ம பயாப்சியில் ER/PR HER2/newன்னு ஒரு ரிசப்டார்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம செக் பண்ணுவோம். அந்த பயாப்சியில் அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற ஹார்மோனல் தெரப்பி கொடுப்போம். இதை தவிர்த்து இம்யூனோதெரப்பியும் இப்போது வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம பிரெஸ்ட் இதை வந்து 100% க்யூர் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை க்யூர் பண்ண முடியும். HBOT எனப்படும் அதிக அழுத்த ஆக்சிஜன் சிகிச்சை என்பது ஒரு சிறப்பு அறையில் அதிக அழுத்தத்தில் தூய ஆக்சிஜன் வழங்கப்படும் ஒரு நவீன மருத்துவ சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சையில் நோயாளி ஒரு மூடிய அறைக்குள் அமர்த்தப்படுகிறார் அல்லது படுக்க வைக்கப்படுகிறார். அந்த அறையில் சாதாரண காற்றழுத்தத்தை விட அதிக அழுத்தம் உருவாக்கப்பட்டு தூய ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது. மேலும் உடலின் சேதமடைந்த திசுக்களுக்கு கூடுதல் ஆக்சிஜன் கிடைக்க உதவுகிறது. சில வகையான திசு சேதங்களில் குணமடைதலை விரைவுபடுத்த உதவக்கூடியதாக இருக்கிறது. அதிக ஆக்சிஜன் கிடைப்பதன் மூலம் புதிய திசுக்கள் உருவாகவும் புண்கள் விரைவாக ஆறவும் தொற்றுக்கள் கட்டுப்படுத்தப்படவும் உதவுகிறது. புற்றுநோய் பற்றி வரலாம்.
புற்றுநோயில் எப்படி ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். புற்றுநோயில் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து 2 ட்ரீட்மெண்ட்டு. ஒன்று வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட்டு. இன்னொன்று வந்து கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க, மருந்து கொடுத்துட்டு ட்ரீட் பண்ணுறது. இது 2த்துக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஒரு கதிர்வீச்சுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக டார்கெட்டடாக நம்ம கதிர்வீச்சு கொடுக்குறோம். அப்போ கதிர்வீச்சுங்கிறது எக்ஸ்ரேஸ் தான், ஒன்றும் இல்லை. அது கொடுக்கும்போது அங்கே இருக்க செல்ஸு அப்படியே செத்து போயிடும். அப்புறம் உங்களுக்கு இது கட்டி அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். இப்போது நார்மலாக பண்ணுற பேஷண்ட்டுக்கும் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் கொடுத்துட்டு ஆக்சிஜன் நிறையா இருக்கும் போது கதிர்வீச்சு கொடுத்துட்டோம்னா ஸ்டடீஸு எல்லாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 to 70% பெட்டராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எஃபெக்டிவ் செல் கில் இஸ் பெட்டர் அண்ட் டோஸ் கம்மி டோஸ்லேயே நம்ம நல்லா ட்ரீட் பண்ண முடியும். ஸோ பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு இது இல்லாமையே உங்களுக்கு ஒரு 50% பெட்டர் ரிசல்ட்ஸ் வருது. இது அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் ஒரு பேஷண்ட் ரேடியேஷன் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜனில் 1 hour வைக்கிறோம். அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ரூமில் ப்ரெஷர் இருக்கும், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷரில் உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவல் அப்படியே நிறைய இன்க்ரீஸ் ஆகிரும். உடனே நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரேடியேஷன் கொடுக்குறோம். அப்போது ரிசல்ட் சூப்பராக வருது, நல்லா இருக்குது. கீமோதெரப்பி பண்ணுற பேஷண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னா ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் போடுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு பண்ணோன்னா மருந்து வந்து உள்ள செல் அணுக்களில் வேலை செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் செல்ஸோட உங்களுக்கு இது வந்து 20 to 40% செல் கில் நிறையா இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஆக்சிஜன் இன்சைட் த செல். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் வெரி யூஸ்ஃபுல் இன் எவ்ரி ஃபீல்டு அண்ட் மோர் யூஸ்ஃபுல் இன் கேன்சர் அண்ட் கார்டியாக் பேஷண்ட்ஸ். இது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு போகிற பிளட் சப்ளை எல்லாம் காலெலாம் கருப்பாக இருக்கும். ஏன்னா அதில் போகிற பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும், TAOன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்க பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரில் பிளட் வெசல்ஸில் இது இருக்கும், டிஷ்யூக்கு ஆக்சிஜன் நிறையா போயிருக்கும், அதெல்லாம் ஹீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஷார்ட் ஆஃப் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் அண்ட் ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் யூஸ்ஃபுல் இன் கேன்சர். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். phone 044-4202-7711. Mobile 98414-51611.